இங்க நம்ம நான் வேலை செய்யற பேங்க்ல இருந்து மொத்த பணத்தையும் கொள்ளையடிக்கலாம்னு சொல்லி பிளான் பண்றான். சோ உடனே வேகமா அங்க இருக்க மொத்த பணத்தையும் நைட் ஷிப்ட்டுக்கு செக்யூரிட்டி வரக்குள்ள வேகமா கொண்டு போய் அவன் வண்டியில போடுறான். கொஞ்ச நேரத்திலேயே கரெக்டா நைட் ஷிப்ட் செக்யூரிட்டியுமே வந்துடுறாரு. அப்ப ஏதோ சவுண்ட் கேக்குதுன்னு பக்கத்துல போய் பார்க்க போறாரு. இப்ப நம்ம வேற வழி இல்லாம கன் எடுத்து ஷூட் பண்ணலான்ட்டு போறான். அப்ப அந்த செக்யூரிட்டி ஓவர் டைம் பார்த்து எனக்கு மேல சம்பளம் வாங்க பாக்குறேன்னு சொல்லி இங்க இருந்து வேகமா போக சொல்றாரு. சோ இவனுமே இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்பிடும்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லா பணத்தையுமே சீக்கிரமா கொண்டு வந்து வண்டிக்குள்ள போடுறான். இப்ப அங்க இருந்த எல்லா பணத்தையும் வண்டிக்குள்ள கொண்டு வந்து போட்டதுக்கு அப்புறம் எல்லா செக்யூரிட்டி கேமராவையும் அடிச்சு நொறுக்கிட்டு அதோட ஹார்ட் டிஸ்கையும் வேகமா எடுத்துட்டு வந்துடுறான். இந்த வண்டியோட டோரை லாக் பண்ணலான்னு போகும்போது நிறைய பணம் இருக்கனால அந்த டோர் லாக் ஆக மாட்டேது. இவனுமே உள்ள ஏறி பணத்தை அடுக்கலான்னு போகும்போது அந்த டோர் ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆயிருது. இவனுமே முன்னாடி இருக்க சின்ன டோரை ஓபன் பண்ணி அது வழியா போலான்னு பாக்குறான். ஆனா உடம்பு பெருசா இருக்கனால போக முடியல. வேற வழி இல்லாம முன்னாடி இருக்க டேப் எடுத்து அந்த டேப்ல அங்க இருக்க பணத்தெல்லாம் சுத்தி அந்த பணத்தை எக்ஸலேட்டர் மேல வச்சு சாவி ஆன் பண்ணி அங்கிருந்து வெளியே தப்பிச்சு வந்துடுறான். ஆனா போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுல அவனை ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆக்சுவலா அவன் எப்படி மாட்டிருப்பானா, அவன் எல்லா டிஸ்க் எடுக்கும்போது அங்க இருக்க ஒரு ஹார்ட் டிஸ்கை மட்டும் எடுக்காம வந்திருப்பான்.